போடு 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 சூப்பர் போடு. இன்னைக்கு பிக் பாஸ் ஒரே போடு 10 எரிய போகுது. கனிக்கும் சரி பார்வதிக்கும் சரி பயங்கரமான பிரச்சனை நடக்குது. ஆனா கனி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பேசினாக்கா நல்லா இருக்கும். பார்வதி லெவலுக்குலாம் கனி பேசவே முடியாது. எவ்வளவு பேர் வந்தாலும் பார்வதி தான் பேசிக்கினே இருப்பாங்க. அவங்க பேச்சுக்கு ஈடு கொடுத்துட்டாலே போறோம். இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க. பார்வதிக்கும் கனிக்கும் அந்த துணி எடுத்துன்னு வந்து கொடுக்குற விஷயமா பிரச்சனை வருது. பார்வதியும் கனிக்கும் இது வரைக்கும் சண்டை நடக்கல. இப்பதான் வந்து முட்டி மோதினே இருந்தாங்க. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கனியை தூக்கி சூப்பர் டீலக்ஸ்ல போட்டுறாங்க போல. கனி வந்து கேப்டன்ஷிப் ஆகல. இதுல இருந்து பார்த்தாக்கா அது கனி வந்து பார்வதி கிட்ட வேலை வாங்குறாங்க. இந்த வாரமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வேலைக்கார் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதி தான். அதை வச்சு பிரிஞ்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு கனியை வந்து என்ன பண்றாங்கன்னா பார்வதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்க சொல்றாங்க போல இருக்கு. பார்வதி என்ன பண்றாங்கன்னா எடுத்து வந்து டோர் ஸ்டெப்ல வச்சுட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. டோர் டெலிவரி தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு கனிக்கு செம டென்ஷன் ஆகுது. என்னதான் இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வச்சுட்டு போனாக்கா யாராக இருந்தாலும் கோவம் தான் வரும். கனிக்கும் அந்த கோவம் வந்து கேட்குறாங்க. இது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பார்வதி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக பண்ணணும், பிரச்சனை இல்லாமல் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் சரி, விஜய் சேதுபதி சரி, என்ன பண்ணாலுமே பார்த்து என்ன வேர்ட்ஸ் விட்டாலுமே சரி, போன வாரத்தில் வந்து கம்முரிதனும் சரி, பார்வதியும் சிவாகரும் வினோத்தும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாவசியமாக விட்டுனுங்கிறாங்க. ஒரு வேர்ட்ஸுக்கு கூட கண்டனம் தெரிவிக்கல விஜய் சேதுபதி. என்ன சொல்லிட்டு போய்கிறார் நேத்து, எது பண்ணாலும் மக்கள் பார்த்துக்குவாங்க, நீங்க ஓட்டை போட்டு வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போய்கிறாரு கமருதீனுக்கு. இதெல்லாம் ஒரு கேமாவே எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரிலாம் வார்த்தை பேசாதீங்க, இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். நம்ம பார்வதி சும்மா தகிடத்தான் போடுவாங்க. இந்த முறை எதுவுமே கேட்கல, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேர்ட்ஸ் விட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, வச்சு செய்ய போறாங்க. இந்த வாரம் இந்த பார்வதி கிட்ட இந்த வாரம் யார் யார் மாட்ட போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. பிரவீன் தான் இந்த வாரம் கேப்டன் போல இருக்குது. பிரவீனை உருட்டி அவனை கேப்டன்ஷிப்ல இருந்து எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரவீன் இந்த வாரம் கேப்டன் ஆகிக்கிறான். கனி, சபரி இவங்க மேல ஒரு கான்ல இருக்கிறான் பிரவீன். இவங்க மேல அதாவது வந்து பார்வதி, கம்ருதீன், வினோத் இவங்க மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறான். பிக் பாஸ் கேப்டன் ஆனதுல அதாவது தலை ஆனதுனால யார் பக்கம் அவன் ஃபேவரிசம் கொண்டு போறான் இல்ல ஈக்குவலா கொண்டு போறானான்னு பார்க்கலாம். இன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆகிது. அப்போ கூட பாருங்க, அக்கா எனக்கோசரம் ஒரு இந்த முறை ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு கண்ணிக்கிட்ட தான் கேட்கறானே தவிர பார்வதி கிட்ட அவனால் கன்வின்ஸ் பண்ண முடியல. பார்ப்போம், இன்னைக்கு ஃபுல் எபிசோடை பார்த்த பிறகு தான் தெரியும் என்ன நடந்தது, யார் மேலே தப்பு அப்படின்ட்டு. இப்போவே இந்த ப்ரொமோவை பார்த்துட்டே நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணி தான் கரெக்டாக பண்ணாங்க, பாரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு யார் யார் ஜால்ரா ஆச்சுன்னு வராங்கன்னு பார்க்கலாம். அவன் சைலண்டாக இருந்து பார்த்தானா தான் பிரச்சனை இல்லை. திருப்பியும் ஜால்ரா ஆச்சுன்னு வந்தானாக்கா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும். இன்னும் அடுத்த ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கன்க்ளூஸ் வந்துடலாம், யார் யார் மேலே தப்பு, யார் மேலே பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. நம்ம சேனல் புது சேனல், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.